சென்னை சைதாப்பேட்டை பகுதியில் ஒரு குடோன் இயங்கி வருகிறது. ஆட்டு இறைச்சி இங்கிருந்து தான் பல ஹோட்டல்களுக்கு அனுப்பப்பட்டு வருவதாக தகவல் கிடைத்ததன் அடிப்படையில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தற்போது சோதனை நடத்தி வரக்கூடிய காட்சி. இந்த பகுதி முழுக்க அந்த ஃப்ரீசர் முழுக்கவே ஆட்டுக்கால், அதாவது ஹோட்டலில் போய் நம்ம பாயா கேட்டு வாங்குறோம்ல, அந்த பாயாக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த ஆட்டுக்கால் இதுதான். இது எல்லாமே ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க. சார், இது எவ்வளவு நாளாக இங்கே இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும்? இது கிட்டத்தட்ட ரொம்ப நாளாக வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க கேட்டால் நாங்கள் நேற்று தான் வாங்கினேன் அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்க எவ்வளோ இருக்குன்னு. இது ஒரு நாளில் ஸ்டோர் பண்ணுற மாதிரி கிடையாது. இது ரொம்ப நாள் பக்கமாகவே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அவங்க முறையான ஒரு பில் கிடையாது, எதுவுமே கிடையாது. இது இப்படி பண்ணவே கூடாது. ஆக்சுவலாக இது இப்போ பாசிட்டிவ், இது நாங்கள் சந்தேக அடிப்படையில் தான் நாங்கள் டெஸ்ட்டுக்கு அனுப்பினோம். ஈகோலை பாசிட்டிவ், ஸ்டெஃபலோகாக்கஸ் பாசிட்டிவ், எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது. இவ்வளோ இது சாப்பிடவே கூடாது. ஆக்சுவலாக மோல்டிங்கே ஆயிடுச்சு, கெட்டு போயிருக்கு. எல்லாமே ரிசல்ட் வந்திருக்கு. இல்லை சார், ஆக்சுவலாக அந்த ஆட்டுக்கால் பாயானாலே இந்த ஆட்டுக்கால் ரொம்ப நாள் வச்சுக்கலாம், ஸ்டோர் பண்ணி நம்ம வீட்லேயே கூட ஃப்ரீசரில் வைக்கணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்லுவாங்கல்ல. நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். இது முறையாக நம்ம வீட்டில் வைக்கிற மாதிரி வச்சுருக்காங்களா? ஒரே நாத்தம் தான் அடிக்குது. இல்லை, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரக்கணக்கான கால் இங்கே இருக்கு. இவ்வளவு காலுக்கும் எப்படின்னா சாதாரண ஹோட்டல் மட்டும் இல்ல, இது சாக்க பாருங்க, இந்த சாக்க பாருங்க, இது மாதிரி தான் வச்சிருப்பாங்க. பிரபலமான பல ஹோட்டலுக்கும் இங்க இருந்தா சப்ளை ஆகுது. இது தகவலின் அடிப்படையில தான் இப்போ இந்த ஃப்ரீசர் முழுக்க பார்க்கலாம். ஆட்டுக்கால் அவ்வளவு கால் இருக்கு சார். இது பெரிய பெரிய ஹோட்டலுக்கு இங்க இருந்தா போகுதா? ஆமா, எல்லா ஹோட்டலுக்கும் இங்க தான் போகுது. இங்க இருந்தா சப்ளை பண்றாங்க. ஸ்டார் ஹோட்டல் உட்பட எல்லாமே பெரிய ஹோட்டலுக்கு எல்லாத்துக்குமே ஸ்டார் ஹோட்டலுக்கு இவங்க ரொம்ப நாளா அதை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இதெல்லாம் பார்த்தோம்னா இது எல்லாமே இன்னைக்கு எல்லாம் கைப்பற்றுறோம். இது எல்லாமே எடுத்துட்டு போகும் ஜிசிசிட்ட கொடுத்து அஸ் பர் நம்ம நாம்ஸ் பிரகாரம் நம்ம இதை அழிச்சிட்டு இவங்களுக்கு ஸ்பெஷலாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இந்த ஆட்டுக்கால்னா என்ன, எப்படி ஸ்டோர் பண்ணணும். நீங்கள் பார்த்தீங்களா இந்த ஃப்ரீசரை பாருங்கள் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த இதுதான் நம்ம சாப்பிட்றது. இல்லை சார், வழக்கமாக அந்த ஒரு கடையில் போய் ஒரு மட்டன் ஸ்டாலில் போய் நம்ம கேட்டால் ஒரு 4 கால் அப்படிங்கிறதே 250 ரூபா கேட்குறாங்க. ஆனால் இது என்ன ரேட்டுக்கு கொடுப்பாங்க ஏதாவது தெரியுதா? இல்லை, நாங்கள் இப்போ தான் வந்திருக்கிறோம், விசாரிக்கிறோம் அது எத்தனை கேஜி இருக்குன்னு மொத்தமாக. நீங்கள் அந்த பக்கம் பாரு. ரொம்ப ஆசையாக போய் ஆட்டுக்கால் பாயா, இடியாப்பம், பரோட்டான்னு சாப்பிட்றவங்களுக்கு இது என்ன மாதிரியான பாதிப்பு ஏற்படுத்தும் பாருங்கள். நீங்களே பாருங்க, ஈகோலை பிரசன்ட், ஸ்டெஃபலோகாக்கஸ் பிரசன்ட். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே எத்தனை நாள் இருந்ததுன்னே தெரில. ரொம்ப நாளாக கிடக்குது இது அப்படியே. இல்லை சார், அது நீங்கள் சொல்கிறீங்களா, அது என்னது? ஈகோலைன்னு சொல்லுவோம். ஸ்டெஃபலோகாக்கஸ் அதான் ஃபுட் பாய்சனிங் உண்டு பண்ணக்கூடிய பாக்டீரியாஸ். ஹோல்டிங் இருக்கு, எல்லாமே ஆயிடுச்சு. இதெல்லாம் நாங்கள் டெஸ்ட் போட்டு பார்த்துட்டு தான் இதெல்லாமே இப்போ எல்லாம் எடுக்கிறோம். ஏன்னா இது நம்ம பாரம்பரியமாகவே நிறைய நம்மலாம் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருள் தான் இது. ஏன்னா நம்ம வீட்டில் பழையெல்லாம் வச்சுருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்து நான் சந்தேகப்பட்டு தான் சரி ஒருவேளை இது நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்படி டெஸ்ட்டுக்கு போட்டப்போ பார்க்குறப்ப தான் பார்த்தது இது கெட்டு போனது அப்படின்னு சொல்லி. இதில் ஈகோலை க்ரோத் இருக்குது, ஸ்டெஃபலோகாக்கஸ் க்ரோத் இருக்குது, மோல்டிங்னு சொல்லுவோம். அந்த ரிப்போர்ட் இருக்குது. அது ரிப்போர்ட்டும் உங்களுக்கு நான் தர்றேன் உங்களுக்கு. இல்லை சார், இப்போ இதில் ஆட்டுக்கால் இருக்குது, இதே மாதிரி இறைச்சியும் ஸ்டோரேஜ் பண்ணுறாங்களா? ஆமாம், அந்த இதில் பாருங்கள், கீழே போகிறப்போ உங்களுக்கு மூட்டை காமிக்கிறேன். நீங்கள் அதை பார்த்து நீங்கள் பயந்துடக்கூடாது, அவ்வளோதான். நீங்க பாருங்க. இந்த கடையில போய் அப்போ நான்வெஜ்ஜே சாப்பிடக்கூட முடியாத ஒரு சூழல் தான் இருக்கா? இல்ல நல்ல கடைகளும் இருக்கு. இந்த மாதிரி பாருங்க, இந்த ஃப்ரீசர் பாருங்க. இந்த ஃப்ரீசர்ல நீங்க வச்சிருந்த திங்ஸ் நீங்க பயன்படுத்துவீங்களா? அதுல ஏதாவது இருக்குதான்னு மட்டும் பாருங்க. நீங்க சாப்பிடுவீங்களான்னு மட்டும் சொல்லுங்க. இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணா இதெல்லாம் கவுத்துல கட்டி நம்ம விட்டு கூட நிம்மதியா கூட சாப்பிடலாம். ஆனா இது வெயிலும் இல்லாம ஃப்ரீசர்லையும் இல்லாம அங்கேயும் இல்லாம இங்கேயும் இல்லாம நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒஸ்டான கண்டிஷன்ல இருக்கு. நீங்க பாத்திருக்கீங்க, ரொம்ப ஒஸ்டா இருக்கு. ஆட்டுக்கால் பாயா வேணும்னு போய் ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணும்போது இதுதான் இனிமேல் உங்களுக்கு ஞாபகம் வரும். அது மாதிரியான சூழல் தான் தள்ளுவண்டி கடைகள்ல தொடங்கி ஸ்டார் ஹோட்டல் வரைக்கும் இருக்கு அப்படிங்கறது பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுடைய எச்சரிக்கை. இப்போ ஆட்டுக்கால் பார்த்திருக்கோம், அடுத்து கெட்டு போன இறைச்சி எப்படி இருக்குங்கிறத கீழே போய் பார்க்கலாம்.